ஹாய் மக்களே, இங்கே பெங்களூர் வந்து வேறு லெவலில் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 8-9 மணி ஆகுது. ஆனால் செம்மையாக குளிருதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் செம்ம குளிருங்க. ஆனால் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு. இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எதுக்காக பெங்களூர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அஃபிஷியல் ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம், ஒரு ட்ரைனிங்காக வந்திருக்கோம். ஸோ ஒரு 3 days நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ரூம் ரீச் ஆகிடுச்சு. ஹேபிடேட் கம்ஃபர்ட்ஸ்ன்ற ரூம் தான் நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப செமையாக இருக்குது. நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம். இங்கே ஒரு குரங்கு வந்து முட்டையை தூக்கிட்டு ஓடிடுச்சு. 2 முட்டையை கையில் வச்சுட்டு வேகமாக ஓடி போயிடுச்சு. உடச்சி எப்படி சாகுது. பெங்களூரில் ஜங்ஷன்லேயே வந்து குரங்கு குட்டி எல்லாமே மேலே இருக்கு. இங்கே பாரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஜாம்பிகா தியேட்டர் தமிழ் படம். ஸோ ரூம் கீ நம்ம வாங்கியாச்சு. 103 ரூம் நம்பரு. ஸோ ரூமில் போய் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே ஜாலியாக கிளம்பலாம். இதான் நம்ம ரூமு. क्या चाहिए मतलब ऐसी नॉर्मल चाहिए तो उधर है. ओके. मिनी वाटर चाहिए तो नीचे है. ओके. இங்கிலீஷில் பேசுது. गिव मी. और कितने बोतल चाहिए? அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு, 1 लीटर. இவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. என்னப்பா கேட்குற? பானி ஹிந்தியில் சொல்கிறாரு, பானி கரம் பானி. அந்த நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஓட்டி நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு கோயில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து 1 day டிக்கெட் எடுக்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பஸ்லேயே சுற்றிக்கலாம். அது 70 ரூபாய் 100 ரூபாய் தான் நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம். மெயினாக நிறைய கோவில்களுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். நாங்கள் பஸ்லேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சா, ஜூஸ் குடிச்சோம். நான் இப்போ தான் குடிச்சு முடிச்சேன் சாக்லேட். நீ என்ன குடிக்கிற? பிஸ்தா. ட்ரெஸ்ஸும் பச்சை, குடிக்கிறதும் எல்லாமே பச்சை தான். பச்சை மனுஷன். பெங்களூரில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் உள்ள சீட்லாம் தெரியுது பாரு. நம்ம மாலுக்கு வெளியே வந்து இவ்வளோ பெரிய சிவன் இருக்காங்க. உள்ள கோவில் உள்ள வந்திருக்கோம். குகை மாதிரி உள்ள போகுதுங்க. அண்டர் கிரவுண்டில் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறானா செருப்பு போட்டு உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் கழட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோவில் முன்னாடியே பெரிய சிலை, உள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போய்கிட்டே இருக்கோங்க. இப்போ வேறு இன்னொரு கோவம் உள்ளே போகுது. எல்லாமே எல்லாம் செட்டு. கலர் லைட்டு, க்ரீனு, ரெட்டு, அப்படியே உள்ளே போக ஒவ்வொரு கலரு. ப்ளூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ. எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி இங்கிலீஷ் எழுதி. ஸோ இப்போ டிக்கெட் 150. இங்கே பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குங்க. அழகாக இருக்குது. என்ன ஹாப்பியா? பார்க்குறதுக்கு ஜென்ரலாக வரவங்களுக்கு 150, ஸ்பெஷலாக வரவங்களுக்கு 250 அர்ச்சனை செய்வாங்க. நம்ம கையில் உத்ராட்ச கொட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லைனாக போட்டே போடுமா. எல்லாத்துலேயுமே போடணும். ஸோ இங்கே பாருங்க, ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். இங்கே என்னமோ எழுதியிருக்கு, அது நமக்கு புரியாத பாஷையில் இருக்குது. ஓம் நமச்சிவாய. எல்லாரையும் காப்பாற்று. இந்த வீடியோ எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. எல்லாரும் காப்பாற்றிடுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். கயிறு கொடுக்குறாங்க, அந்த கயிறை நம்ம வந்து இங்கே கட்டணுமா? ஏற்றி மேலே போயிட்டாங்க. விநாயகர் சிலையை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. சாமி கும்பிட்டாங்க. விநாயகர் சிலையே செம்ம பயங்கரமாக இருக்குங்க. இவ்வளோ பெருசு பாருங்க. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பார்ப்போம் ஏரியாவில், பட் வேற லெவலில் இருக்குங்க. சரியான பெருசு. அதை விட சிவன் சிலை உள்ள இன்னும் பெருசாக இருக்கு பாருங்க. விநாயகரை பாருங்க, அவரோட காலு. எலி, குட்டி எலி ஏதோ சாப்பிடுது. பஞ்சாங்கம் யாத்ரா அப்படின்னு போட்டிருக்கு. இன்ஸ்டன்ட் மறுபடியும் ஒரு கோயிலுக்குள்ள போயிடலாம். ஹரித்வார், பத்ரிநாத், சுப்பிரமணியம் பத்ரிநாத் தான் தெரியல. ஸோ பத்ரிநாத்னு ஒரு ஏரியா போல. கேதார்நாத், கேதார்நாத்ல சிவலிங்கம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, உலகையாளும் புதிய பயம் போறதுக்காக பாடிக்கிட்டு இருக்கேன் நானே. வெளிச்சம் வந்துருச்சு. நம்ம பெரிய சிவலிங்கம் கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக சிவன் தானே, வேற லெவலில் இருக்கு. எல்லா ஊரில் உள்ள சிவனையும் இங்கே அதே ஒரு ஊரில் வச்சிருக்காங்க. ஒரே இது எல்லாம் மகாராஷ்டிராவில் பாறையை பிளந்து சிவன் வந்திருக்காரு போல. பாறை மலையை பிளந்து வந்திருக்கிறார். உத்தரகாண்ட் பனி மலையில இருக்காரு. ஸோ இங்கே சாமி நிறைய காசுலாம் போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க இந்த பிளேஸ். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏதோ சம்திங் யாக குண்ட மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. இடம் வேற லெவல். தாயக்கட்டை உருட்டி நல்லது நடக்குமான்னு சொல்லு சக்கம்மா. கடைகள் இருக்குங்க பாருங்க, எவ்வளோ செலவு. ஃபுல்லாக கடை தான். கோயிலுக்கு தேவையான பூஜை ஜாமான்கள் எல்லாமே நிறைய சேல் பண்ணுறாங்க. வாங்க வாங்க கூப்பிடுறது கிடைக்கும். அந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மால் இருக்கு. சாப்பிட முடியாது. மதியம் லஞ்சுக்கு அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி ஃபைனலாக நாங்கள் வந்து கேஎஃப்சியே வந்துட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துட்டுருக்கு. வந்தோடனே நம்ம என்ன காட்டுறோம். ஸோ ரைஸ் வித் சிக்கன், பெப்சி எல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாருக்குமே அதான் வாங்கியிருக்கோம். ஸோ கீர்த்திக்கு மட்டும் இனிமேல் பர்கர் வரணும். பர்கர் வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு பர்கர் வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அது போக பெப்சி நமக்கு அன்லிமிட்டெட் பெப்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆஃபர் பெருசா. ஸோ எங்களோட ஃப்ரெண்டு பெங்களூரில் கேஎஃப்சியில் ஓல்டு ஏர்போர்ட் ரோட்டில் இங்கே வந்து கேஎஃப்சியில் இருக்காங்க. நிறைய ஆஃபர் இருக்கு. இது வந்து ப்ரொமோஷன் அப்படிலாம் இல்லைங்க, ஃப்ரெண்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சூப்பர், எல்லாரும் விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ட்ரைனிங்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம்ல, இங்கே ட்ரைனிங் வந்துட்டு பிரேக் இப்போது வேலைக்கு வச்சுருக்கோம். எங்களோட காஸ்டியூம் சார் ரொம்ப டிப்டாப்பாக இருக்காரு. ஸோ இதான் எங்களோட காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.
பெருசாக விளாக் எடுக்க முடியல. ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம போகிற வழியில் எடுப்போம். ஸோ கண்ணாடி போட்டதுக்கு பூரா கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கீர்த்தி காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்குன்னா காரப்பொரி கீர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு இருக்கா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? செம்ம டிராஃபிக். அப்புறம் புளிப்பு மாங்காய் இருக்கு, புளிப்பு வரப்பு எல்லாம் கலந்துருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் ட்ரைனிங்கா, அதனால செம்ம க்ரௌட் இங்க பாருங்க. வந்துட்டோம், என்ன எழுதுனே புரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். ஸோ உள்ள போகிறோம். இதை வந்து காமிச்சாதான் உள்ள போகும். மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம இப்போ ஏற போறோம். சரியான கூட்டம் இங்கே தான் போகணும். நம்ம எப்பயுமே லாஸ்டா வந்து நிக்கிறதா போல இருக்கு. உள்ள ஏறும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஏறின உடனே எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. மோத ஏறிட்டாங்க. மெட்ரோல இருந்து இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்மளோட ரூம் வேற லெவலில் இருக்குங்க. நம்ம பாருங்க, நம்ம ரூம் வந்து இங்கேருந்து பக்கம் தான். ஸோ நம்ம நடந்தே போயிடலாம். ஒரு அடுத்த சந்து தான், அப்படியே நடந்து போயிட்டோம்னா ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர் பிரியாணி இந்த மாதிரி வெளுத்து கட்ட வேண்டியதான். நைட்டு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல் சரியான பெருசு. வேலை வந்து சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சிக்கன் நூடுல்ஸ், கீர்த்திக்கு சிக்கன் மஞ்சூரியன் தான் இங்கே பிடிக்கும். ஸோ வாங்கியாச்சு. மஞ்சூரியன். இங்கே மஞ்சூரியன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக உரப்பாக சூப்பராக இருக்கும். இங்கே ஆனால் பாஷையே புரியல, நிறைய பேர் அவங்களா பேசிக்கிறாங்க. நாங்கள் தான் தமிழில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ இங்கிலீஷ் பேசி மேனேஜ் பண்ணிக்கிறோம்.